ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சதாஸ் vlog. எப்பயுமே சரிங்க, கொரியா கிளம்பும் போது ஆகட்டும், இந்தியா வரும்போது ஆகட்டும் சரி, கொரியாலேருந்து கிளம்பி குட்டி குட்டி த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த டைமும் அதே மாதிரி தாங்க. ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து த்ரில்லிங், சேசிங், ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். நம்மளோட கொரியா ட்ராவல் வந்து இருந்துச்சு. அது போக வந்து நம்ம கொரியாவுக்கு என்னென்ன திங்ஸ் வந்து பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கிங் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து இன்னைக்கு நைட் வந்து சென்னையிலேருந்து ஃப்ளைட்டு, ஆஃப்டர்நூன் வந்து சென்னைக்கு கிளம்பணும் இங்கே வீட்டிலேருந்து. பட் நாங்கள் என்னமோ வந்து மார்னிங் தான் பேக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணோம். எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து நான் பெட்டு மேலே அப்படியே வச்சுருக்கேன். இந்த டைம் வந்து திங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே வாங்கிட்டு போகிறோம்னு சொல்லலாம். நம்மக்கிட்ட ஆல்ரெடியே வீட்டில் நிறையா திங்ஸ் இருக்கனாலையும் கொஞ்சம் வேண்டான்னு சொல்லிட்டோம். ப்ளஸ் வந்து திங்ஸ் வாங்கிட்டு போய் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணாலும் அதோட டேஸ்ட் வந்து மாறிடுற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ தீரும் போது வந்து வீட்டிலேருந்து கொரியர் பண்ண சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கம்மியாக திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட்ஸ் இருக்குது. பேசிக் டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். ஆனால் நார்மலாக வந்துட்டு கொரியாவில் நம்ம போய் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல்னா எந்த டேப்லெட்ஸுமே வாங்க முடியாது. இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹேண்ட்மேட் சோப்பு. இது வந்து நானே தான் வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணது. ஃபைனலாக வந்து எல்லாமே பேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வெயிட் வந்து ஒரு 2 to 3 kg வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு ஃப்ரீயாக. ஸோ அதனால் போய்ட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தது. இந்த பாக்ஸ்குள்ளே ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் இருக்குது. இந்தியா வந்ததுலேருந்து என்னால் வந்துட்டு பெருசாக எந்த விலாகுமே எடுக்க முடியல. வேணால் வந்ததுலேருந்தே பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. இந்தியா வந்ததுலேருந்தே இப்போ வந்து 2 weeks தான் இந்தியா வந்திருந்தோம். இப்போ வந்து கொரியா கிளம்பியாச்சு. நமக்கு ஃப்ளைட் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து தான். இப்போ சென்னை தான் கிளம்பிகிட்ருக்கோம். அவசரமாக பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு சென்னை கிளம்புறோம். சென்னை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ட்ரெயினில் தான் போக போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி வந்து கோவிலில் நின்று சாமி கும்பிட்டுட்டு 12 போலவே வந்து ஈரோடு ஜங்ஷனுக்கு வந்து கிளம்பியாச்சு. வேணால் வீட்டிலேருந்து ஈரோடு ஜங்ஷன் போகிறதுக்கு வந்து 1 hour ஆகும். ட்ரெயின் டைமிங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1:45க்கு டாடா நகர் எக்ஸ்பிரஸ்ஸு. கொஞ்சம் நேரமாக போயிடலான்னு சொல்லிட்டு முன்னாடியே கிளம்பியாச்சு. ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தாய் ஏர்வேஸில் புக் பண்ணியிருக்கோம் கொரியா போகிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ளைட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து பேங்காக்குக்கு. ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா வந்து 3.5 hours வருது. செகண்ட் ஃப்ளைட் பார்த்திங்கன்னா வந்து பேங்காக்லேருந்து இன்சானுக்கு. ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 5.5 hours வருது. டிரான்சிட் டைம் வந்து நடுவில் வந்து 2 hours இருக்குது நமக்கு பேங்காக்கில். நம்மளும் ஜங்ஷனுக்கு 1 o'clock எல்லாம் கரெக்டாக டைமுக்கு வந்துட்டோம். 2 o'clock ஆச்சு, இன்னும் ட்ரெயினை மட்டும் காணோம். நம்ம லேட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்தால் ட்ரெயின் என்னமோ லேட்டுங்க. நம்ம 1:40க்கு வந்து ட்ரெயின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ட்ரெயின் வந்தது என்னமோ 2:40க்கு தான். 1 hour டிலேலாம் வந்து மேனேஜபிள் தான், ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நமக்கு வந்து ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்து பெரம்பலூர் தான் ரீச் ஆகும் சென்னையில். பெரம்பலூர்லேருந்து வந்து திரும்பி நம்ம சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு டாக்ஸி பிடிச்சி தான் வரணும். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஏசியில் தான் ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம். லாஸ்ட்டாக புக் பண்ணனால நமக்கு வந்து செகண்ட் ஏசி ஃபஸ்ட் ஏசியில் மட்டும்தான் டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. லஞ்ச் வந்து நாங்கள் இன்றைக்கி வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்திருந்தோங்க. சாப்பிட்டுட்டு டைம் எல்லாம் பார்த்தா 4 o'clock ஆயிடுச்சு. ட்ரெயின் வந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சுங்க ஈரோட்லேருந்து. இந்த டைமிங் டியூரேஷனுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து ரீச்சே ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா சேலம். நமக்கு அதில் வந்து ஒரு பாதி தூரம் கூட கவர் ஆகலை நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப டவுட் ஆயிடுச்சு. இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம்னா நம்ம கரெக்டாக வந்து ஃப்ளைட்டை பிடிக்க முடியுமா இன்றைக்கி அப்படிங்கிற அளவுக்கு டவுட் ஆயிடுச்சு. சேலம் ரீச் ஆகவே இவ்வளோ டிலே பண்ணுறாங்களே, இன்னும் பெரம்பலூர் ரீச் ஆகும்போது அவங்க எவ்வளோ டிலே பண்ணுவாங்கன்னு தெரியல எங்களுக்கு கரெக்டாக. பெரம்பலூர்லேருந்து நாங்கள் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போகணும். ஆனால் சென்னைக்குள்ளே டிராஃபிக் வந்து காமனாகவே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் ரொம்ப எங்களுக்கு யோசனையாகவே இருந்துச்சு. சேலம் கிட்ட வந்து ட்ரெயின் ரீச் ஆகும்போதே பார்த்திங்கன்னா வந்து 5 o'clock ஆயிடுச்சு. நமக்கு மிட் நைட் 1 o'clock வந்து ஃப்ளைட்டு. ஒரு 2 hours முன்னாடியே செக்இன் பண்ணணும் அட்லீஸ்ட். வேணால் நம்மக்கிட்ட பேகேஜ் நிறையா இருக்குது செக்இன்க்கு. ஸோ அதனால் நாங்கள் வந்து சேலத்துலேயே இறங்கிட்டோம். ட்ரெயினில் போனாங்கன்னா இனி வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு சேலம் ஜங்ஷனில் இறங்கி அவசரமாக ஆட்டோ ஸ்டாண்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொல்லாம்பட்டி பைபாஸ் போகிறோம். ஆனால் ட்ரெயின் வந்து ஆகாது இதுக்கு மேலே அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமே வந்து வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். வீட்டில் திருச்செங்கோட்டிலேருந்து இப்போ வந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் அவுட்ரு வந்துட்டிங்கன்னா அப்படியே நம்ம அவுட்டர்லேருந்து போயிடலான்னு சொல்லியிருந்தனால நாங்கள் வந்து கொல்லாம்பட்டி பைபாஸ் போயிட்டுருக்கோம். மனசுக்குள்ளே வேற ஒரு மாதிரி படபடப்பாக இருந்தாலும் வந்து ஒரு பக்கம் க்யூரியாசிட்டியும் இருந்துச்சு. இன்றைக்கி ஃப்ளைட்டை பிடிப்போமா பிடிக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு நாங்களும் கொல்லாம்பட்டி பைபாஸ் வந்து ரீச் ஆனோம். எங்கள் வீட்டிலேருந்தும் வந்துட்டாங்க.
டக்குன்னு லக்கேஜ் எல்லாம் எடுத்து காரில் வச்சுட்டு கிளம்பியாச்சு சென்னைக்கு. சென்னை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்கள் தலைவாசல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் அந்த ரூட்டில் போயிடலாம். வேணா அந்த ரூட்டில் போனால் தான் மீனம்பாக்கம் வந்து ஃப்ரெண்ட்லியே இருக்குது சென்னை ஏர்போர்ட் வந்து அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அந்த ரூட்டில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். சேலம் கொல்லாம்பட்டி பைபாஸ்லேருந்து நமக்கு சென்னை ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி 300 கிலோமீட்டர்ஸ் வருது. கிளம்பும் போது டைம் பார்த்தீங்கன்னா வந்து 5:30 நம்ம கொல்லாம்பட்டி பைபாஸ்லேருந்து கிளம்பும் போது ஒரு 10:30ங்கும் போது நம்ம ரீச் ஆகிட்டோம். 10:30 11ங்கும் போது ரீச் ஆகிட்டோம்னா சென்னை ஏர்போர்ட்டில் வந்துட்டு நம்ம ஸ்மூத்தாக வந்துட்டு கேட்டுக்கு போயிடலாம். ஃப்ளைட்டுக்கும் ப்ராப்ளம் இருக்காது, மிஸ் ஆகாது. 5 ஹவர்ஸில் வந்து ரீச் ஆக முடியுமான்ட்டு வந்து ஒரு டவுட் இருந்துச்சு. சரி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போயிட்டுருக்கோம். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு டிலே ஆகக்கூடாது, கரெக்ட் டைமுக்கு எடுக்கணும்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க. இந்த டைம் மட்டும் நான் மட்டும் ஃப்ளைட் டிலே ஆச்சுன்னா கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக கிடைக்கும், பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃப்ளைட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டே இருந்தேன். ஆன் டைம் வேறு ஃப்ளைட் இன்றைக்கி நமக்கு. டைம் வந்து ஒரு 8 o'clockங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழுப்புரம் கிட்டே வந்து ரீச் ஆகிட்டோம். சரி டின்னர்னா சாப்பிட வேண்டாம், சாப்பிட்டா டிலே ஆயிரும், நாங்கள் போய் ஏர்போர்ட்டில் பார்த்துக்குறோம், எங்களை ட்ராப் பண்ணிட்டு டிரைவர் அண்ணாவும் அம்மாவும் சாப்பிட்டுக்கிறேன்ட்டாங்க. 9:45ங்கும் போது வந்து சென்னை ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஃபைனலாக வந்துட்டு சென்னை நியூ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டிபார்ச்சர்லேருந்து தான் நமக்கு ஃப்ளைட்டு. ஏர்போர்ட்குள்ளே வந்தோன்னே தாங்க கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. ஏர்போர்ட்குள்ளே செக்இன் கவுண்டர் பார்த்துட்டு செக்இன் பண்ண தான் போயிட்டுருக்கோம். தாய் ஏர்வேஸில் வந்து பேகேஜ் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா 20 kg வந்து ஒருத்தருக்கு அலோடு. செக்இன் வந்து பண்ணிட்டோங்க, பேகேஜ் வெயிட்டும் அதிகமாக இல்லை. எல்லாம் முடிச்சுட்டு வந்து செக்இன் பண்ண கவுண்டருக்கு முன்னாடி ஒரு 10 minutes நிம்மதியாக உட்காந்துட்டு தான் போகணும். நான் நிம்மதியாக உட்காந்தாச்சு. ஆனால் அடித்து பிடிச்சி பரபரப்பில் வந்தது ஒரே டென்ஷனாகவே இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு கொரியா போனது வந்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து தான். அப்போ இந்த டெர்மினல் 2 வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துச்சு, இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். சூப்பராக இருந்துச்சுங்க டெர்மினல் 2 வந்து இன்டீரியர் எல்லாமே. செக்யூரிட்டி செக்கும் முடிச்சுட்டு இமிக்ரேஷனும் முடிச்சுட்டு இப்போ கேட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இமிக்ரேஷன் கிளியர் பண்ணும் போது அந்த ஆஃபீஸர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தோம். அவர் வந்து கேட்டது என்னென்னா, நீங்கள் சவுத் கொரியாவை போகிறீங்க, அங்கே ரேசிசம் அதிகமாக இருக்காமல் இந்தியன்ஸ்க்கு எகென்ஸ்டாக டிவிலெல்லாம் நிறையா பார்க்க முடியுதே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நிறையா பேர் இந்த கொஷினை என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க கமெண்ட்ஸில். நாங்கள் 2 இயர்ஸாக வந்து சவுத் கொரியாவில் இருக்கோங்க. இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே ரேசிசம் வந்து ஃபீல் பண்ணதில்லை நாங்கள் எங்கேயும். கேட் நம்பர் 11க்கு தான் வந்து நம்ம போகணும். பட் வந்து அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க, சாப்பாடு. ஆனால் வந்துட்டு இந்த பரபரப்பில் வந்து சாப்பாடுங்கிற ஒரு விஷயத்த நினைக்கவே இல்லை நாங்கள் 2 பேரும். சரி போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து கேட் கிட்டே போய் வெயிட் பண்ணலான்னு சொல்லி ஃபுட் கோர்ட்டை தான் தேடிட்டுருக்கோம். ஃபுட் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. வேணால் நம்ம நைட்டு 11:30க்கு தான் சாப்பிட வந்திருக்கோம். 2-3 கடைகள் தான் வந்து ஓப்பனில் இருந்துச்சு. இல்லை இவ்வளோ தான் டோட்டலாகவே ஷாப்ஸ் வந்து ஃபுட் கோர்ட்டில் இருக்கான்னு தெரில எனக்கு சென்னை ஏர்போர்ட்டில். 2 பேரும் வந்து தோசை மட்டும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு கேட் கிட்டே போய் வெயிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுக்கே போயாச்சு. கேட் கிட்டே போயிட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணியிருப்போம். போர்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வைஸில் தான் கூப்பிட்டாங்க. நம்ம சீட்டிங் வந்து லாஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டாகவே நம்ம வந்து போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தாய் ஏர்வேஸில் பார்த்திங்கன்னா வந்து சீட் செலெக்ஷன் வந்து நம்மளே தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுவுமே பே பண்ணாமல் நம்மளே தான் வந்து செலக்ட் பண்ணோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் ரொம்ப லாஸ்ட்டில் தான் செலக்ட் பண்ணோம் சீட்ஸு. ஒரு லாஸ்ட்டு 4-5 ரோஸ்க்கு முன்னாடி தான் நம்ம சீட் இருந்துச்சு. சீட் வந்து உட்காரத்துக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. டிவி வந்து இருந்துச்சுங்க. சீட்டில் உட்கார்ந்தோன்னே லெக் ரூம் தான் எப்பயுமே நம்ம செக் பண்ணுறது. லெக் ரூம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் அந்த ட்ராவலே எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். லெக் ரூமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சுங்க. இந்த ஃப்ளைட்டில் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் நோட் பண்ணேன்னா, அந்த லெக் வைக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருந்தாங்க, வேண்டானாலும் க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி. அது போக பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பில்லோ ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஒரு பெட்ஷீட் வந்து கொடுத்துருந்தாங்க. அது போக பார்த்திங்கன்னா இந்த கப் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த கப் ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரே டேபிள் இருக்கும்ல, அதுலேயே வந்து அட்டாச் பண்ணி வந்துருந்துச்சு. ஃப்ளைட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஹெட்செட் வந்து எல்லாத்துக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப்க்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. எல்லாமே டிவியில் தான் வந்து இது பண்ணாங்க. ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து செஞ்சு காமிக்காமல் டிவிலையுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப்க்கு ரெடி பண்ணிட்டாங்க.
டேக் ஆஃப் ஆனோடனே நான் வந்து டிவிக்கு வந்தாச்சு. ஏதாச்சும் தமிழ் மூவிஸ் இருக்கா, வேணா தாய் ஏர்வேஸுங்கிறனால தமிழ் மூவிஸ் இருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்ததுனால செக் பண்ணிட்டு இருந்தோம். தமிழ் மூவிஸ் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணல, எந்த மூவியுமே இல்லைங்க தமிழ் மூவியே. ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் மட்டும் செக் பண்ணுங்க. பேங்காக் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்ட் டைமுக்கு போய் ரீச் ஆகிடுவோம். வேணால் 3 hours 10 minutes தான் ட்ராவல் டைமு. ஸோ கரெக்டாக போய் ரீச் ஆகிடுவோம். ஒரு 10 minutes பிஃபோராகவே டேக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். நமக்கு ஃப்ளைட்டை செக் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து வெஜிடேரியன் ஹிந்து மீல் வந்து ப்ரீ புக் பண்ணியிருந்தேன். எனக்கு வெஜிடேரியன் மீல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எனக்கு ஃபஸ்ட்டே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. மீல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 லேயராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா மேலே இருக்க இதில் வந்துட்டு நான் வச்சுருந்தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரைஸு, பன்னீர் பட்டர் மசாலா, பட்டாணி வச்சு ஒரு கிரேவி இருந்துச்சு. அது போக ப்ரெட்டு கொடுத்துருந்தாங்க, பட்டர் கொடுத்துருந்தாங்க, ஆல்மண்ட்ஸ் தனியாக கொடுத்துருந்தாங்க ஒரு கவரில். டெசர்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேங்கோ, கோகோனட்னா வந்து வச்சு செஞ்சுருந்தாங்க. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இது நேம் எல்லாம் எனக்கு தெரில. அது போக பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரூட்ஸில் வந்து ட்ராகன் ஃப்ரூட்டும் ஆப்பிளும் கொடுத்துருந்தாங்க. அது போக வந்து ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்துருந்தாங்க. ஜூஸ் வந்து நான் ஆப்பிள் ஜூஸ் வந்து வாங்கிக்கிட்டேன். டீ காஃபி எதுவும் வாங்கலாம், ஆல்ரெடி அன்டைமுங்கிறனால. ஆல்ரெடியே டின்னர் வந்து ரொம்ப லேட்டாக சாப்பிட்டனால என்னால் இவங்க கொடுத்த மீல் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. பாதி வேண்டான்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணால் இன்னும் 2 hours இருந்துச்சு நம்ம வந்து பேங்காக் ரீச் ஆகிறதுக்கு. சென்னை டு பேங்காக் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவல் பண்ண மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் எல்லாருமே வந்து தமிழ் பீப்புள்ஸ் தான் இருந்தாங்க. எனக்கு பின்னாடி உட்காந்துருந்த ஒரு அண்ணா வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து நம்ம உட்காந்துருக்க சீட்டோட ஹேண்டில் இருக்கும்ல, அது மேலே வந்து காலை தூக்கி வச்சுட்டே வந்தாங்க. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு எனக்கு ட்ராவல் ஃபுல்லாகவே. வந்துட்டு ஒரு பாயிண்டில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் தாங்க முடியலன்னு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, கொஞ்சம் காலை எடுத்துக்கோங்கன்ட்டு எடுத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் நான் எல்லாத்துக்கிட்டையும் ரெக்வஸ்ட்டாக கேட்குறது, இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் முன்னாடி உட்காந்துருக்கீங்களுக்கு. நைட் ட்ராவல் ஃப்ளைட்டுங்கிறதுனால தூங்கிட்டே வந்தாச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா பேங்காக் வந்து ரீச் ஆக போகிறோம். பேங்காக்கோட டாப் வியூவே வந்து பார்க்கறதுக்கு செம அழகாக இருந்துச்சுங்க. அது ஏர்லி மார்னிங் சன்ரைஸோடு பார்க்கும் போது வந்துட்டு வேறு லெவல்னே சொல்லலாம். பேங்காக்கை டாப் வியூலேருந்து பார்க்கும் போது நம்ம வந்து இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஃபைனலாக வந்து பேங்காக்கில் அப்படியே லேண்ட் பண்ணிட்டாங்க. 1/2 hour பிஃபோராகவே வந்து நம்ம பேங்காக் வந்து ரீச் ஆகிட்டோம். நமக்கு இன்னும் 2.5 hours இருக்குது நெக்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கு. ஃபர்ஸ்ட் கனெக்டிங் ஃப்ளைட் எங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த கேட் கிட்ட போயிட்டு வெயிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். கனெக்டிங் ஃப்ளைட்டு கேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து செக்யூரிட்டி செக்கெல்லாம் இருந்துச்சுங்க. செக்யூரிட்டி செக்கெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ கனெக்டிங் ஃப்ளைட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். கேட்டுக்கு போகிறதுக்கு வந்து ட்ரெயினில் தான் போகணுன்ட்டாங்க. ஸோ ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணி ட்ரெயினில் ஏறிட்டோம். ட்ரெயின் ட்ராவல் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 5 minutesக்குள்ளே தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டெர்மினலில் போயிட்டு இறக்கி விட்டுட்டாங்க. இவ்வளோ நேரம் ஏர்போர்ட் பார்த்ததுக்கும் இங்கே டெர்மினலுக்குள்ளே என்ட்ரு ஆகும் போது இருந்த ஏர்போர்ட்டுமே வேறு மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஏர்போர்ட்டே. அப்படியே பொறுமையாக பேங்காக் ஏர்போர்ட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டே வந்து கேட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தோம். கேட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1.5 hours பிஃபோராகவே போயிட்டோம். நமக்கு வந்து போர்டிங்க்கு இன்னும் டைம் இருந்துச்சு. கொஞ்சம் போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு நினச்சா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால் கேட்டுக்கு போயிட்டு முதல்ல ஃப்ளைட் வந்துருச்சான்னு எப்பயும் போல் போய் பார்த்துட்டு வந்து உட்காந்தாச்சு ஒரு இடத்துல அமைதியாக. போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சீட் வைஸில் தான் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணனால இந்த டைமும் நமக்கு வந்து லாஸ்ட்டாக தான் சீட் இருந்தனால ஃபஸ்ட்டாகவே போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் 2 ஃப்ளைட்லேயுமே வந்து சீட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட்டாக தான் போட்டது. லாஸ்ட்டுனா லாஸ்ட் ரோக்கு ஒரு 5 to 6 rows முன்னாடி வந்து சீட்ஸ் வந்து புக் பண்ணது. ஃபஸ்ட்டாக சீட் புக் பண்ணும்போது தான் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ லாஸ்ட்டாக புக் பண்ணோம்னா லாஸ்ட் ரோவில் சீட்ஸ் புக் பண்ணும் போது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டாகவே போர்ட் பண்ணிடுவோம். அப்போ வந்து நமக்கு டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்மளோட லக்கேஜ் எல்லாம் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் வைக்கிறதுக்காகட்டும், சீட்டில் போய் உட்காரத்துக்காகவும் கொஞ்சம் டைம் டியூரேஷன் கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்கு வந்து ஒரு டைம் டியூரேஷன் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருந்தனால வந்து பிளான் பண்ணி புக் பண்ணது. அது மாதிரி சீட்டில் உட்காந்தோன்னுமே லெக் ரூம் தான் செக் பண்ணேன். நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. சீட்டுமே வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்லோவும் ஒரு பெட்ஷீட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. அது போக டிவி இருந்துச்சு. டிவிக்கு வந்துட்டு ஹெட்செட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க.
இந்த ஃப்ளைட் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். வேணால் பின்னாடி பாருங்களேன், ஒரு சீட்டில் கூட ஆள் இல்லை நமக்கு பின்னாடி. இந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாப் கேமராவையும் பாட்டம் கேமராவையும் ஃப்ளைட்டோடது வந்து பார்க்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. இந்த ப்ரொவிஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு பேங்காக் ஃப்ளைட்டில் வந்து இல்லை. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃப்ளைட்டில் வந்து மேனுவலாக சொல்லிவிட்டு ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப்க்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆனோடனே நான் வந்து மூவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் 5.5 hours இருக்குது. டேக் ஆஃப் ஆனோடனே வந்துட்டு நமக்கு ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மீல் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரீ புக் பண்ணலை. ஃப்ளைட்லேயே வந்து வெஜிடேரியன் மீல் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வெஜிடேரியன் மீல் தான் வாங்கினேன். வெஜ் மீல் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பிரேக்ஃபாஸ்ட் மீலுங்கிறதுனால வந்து வெஜ் ஆம்லெட் மாதிரி ஏதோ கொடுத்துருந்தாங்க, இந்த எல்லோ கலரில் இருக்கிறது. அது போக வந்து பாயில்டு ப்ரொக்கோலியும் பொட்டேட்டோவும் கொடுத்துருந்தாங்க. தக்காளி பச்சடி மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க மீல் பாக்ஸில். இது வந்து அது போக வந்து காசினட் வந்து கொடுத்துருந்தாங்க. காசினட்க்கு அப்ளை பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஜாமும் பட்டரும் வந்து கொடுத்துருந்தாங்க. கர்ட் வந்து ஒரு கப் கொடுத்துருந்தாங்க. அது போக வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃப்ரூட்ஸில் வந்து ட்ராகன் ஃப்ரூட், மேங்கோ, பப்பாயா எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. டீ வந்து சர்வ் பண்ணாங்க மிக்ஸ் பண்ணியே. நான் வந்து அது போக வந்து ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வந்து வாங்கிக்கிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் மூவி பார்த்துட்டு இருந்துட்டு சீட் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தனால போயிட்டு என் ஹஸ்பண்ட் வேறு சீட்டில் படுத்து தூங்கிட்டாங்க. நான் அந்த சீட்லேயே ஃபுல்லாக படுத்து தூங்கியாச்சு. நமக்கு வந்து வேறு கண்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகிறனால வந்துட்டு கஸ்டமர் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஃபாரினர்ஸாக இருந்தாங்க அந்த ஃப்ளைட்டில், அந்த கண்ட்ரி பீப்புளை தவிர்த்துனா கஸ்டமர் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருவாங்க. அது மாதிரி நமக்கும் கொடுத்துட்டாங்க கையில். நாங்களும் இந்த ஃப்ளைட்டில் வந்து ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணுறோம். பட் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு என்றைக்குமே பெண்ணை எடுத்துகிட்டு வந்தது கிடையாது. இந்த டைமும் பெண்ணை மறந்துட்டு வந்தாச்சு நாங்கள். ஸ்நாக்ஸ் வந்து நம்ம கொரியாவுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1 hour பிஃபோர் வந்து ஸ்நாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. க்ரீம் பிரெட் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு டைமும் நான் ஏர் ரூட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன், எப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேணால் நம்ம மேலேருந்து வியூ பார்க்கும்போது கிளியர் ஸ்கையாக இருந்தால் ஃபுல் வியூவும் கிளியராக தெரியும் நமக்கு. இந்த டைம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கொரியாவுக்கு மேலேயே தான் கரெக்டாக வந்து ட்ராவல் பண்ணிருக்கோம். இப்போ ஜேஜு ஐலாண்ட் மேலே இருக்கோம். கொரியாவோட டாப் வியூ வந்து பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வேணால் க்ளவுடியாக இருந்தனால வந்துட்டு ரொம்ப கிளியராக தெரியல. அங்கங்கே அப்படியே கொஞ்சம் பேட்சாக வந்து க்ரீனரிஸாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேண்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. லேண்ட் பண்ண போகிறாங்க கொரியாவில். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கொரியா வந்து லேண்ட் ஆயாச்சுங்க. லேண்ட் ஆகிட்டு ரன்வேயில் இறங்கின இடத்துலையே அந்த ஸ்லோ பண்ணிட்டு அங்கேயே தான் வந்து ஃப்ளைட் வந்து ஒரு 10 to 15 minutes வந்து மூவ் ஆகாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கரெக்ட் டைமுக்கு வந்தாச்சு நம்ம கொரியாவுக்கு. பட் வந்து இந்த ஒரு 10 to 15 minutes வெயிட் பண்ணிட்டு நம்ம போயிட்டு ஏர்போர்ட்டில் இறங்கி போகும்போது வந்து ஒரு 1/2 hour டிலே ஆயிடுச்சு. இதில் தான் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கொரியா இமிக்ரேஷன் கிளியர் பண்ணதாங்க போயிட்டுருக்கோம். நம்ம கொரியா வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக வரோன்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஃபாரின் பாஸ்போர்ட்டில் தான் உள்ளே போய் ஆகணும், அந்த கவுண்டருக்குள்ளே தான். இதே வந்து நம்ம கொரியா வந்து ஆல்ரெடியே நமக்கு வந்து கொரியாவில் இருக்க ரெசிடென்ஸ் கார்டு, ஏஆர்சி கார்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கார்டு இருந்துச்சுன்னா வந்துட்டு ஃபாரின் பாஸ்போர்ட்குள்ளே போகாமல் கொஞ்சம் தூரம் தாண்டி போய் பார்த்தோம்னா ஆட்டோ இமிக்ரேஷன் கிளியரன்ஸுன்னு இருக்கும். அங்கே போயிட்டு அந்த ஏஆர்சி கார்டையும் உங்கள் பாஸ்போர்ட்டையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு, இது வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், நம்மளே தான் போய் பண்ணிவிட்டு வெளியே போய்க்கலாம். அதுக்கு சப்போர்ட் பண்ணவும் அங்கே ஆள் இருப்பாங்க நமக்கு தெரிலனா. இமிக்ரேஷன் வந்து முடிச்சாச்சுங்க. ஆட்டோ இமிக்ரேஷனில் போனனால நமக்கு ஒரு 5 minutes தான் ஆச்சு. ஃபாரின் பாஸ்போர்ட்டில் போயிருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour to 1 hour வந்து வெயிட் பண்ண வச்சுருப்பாங்க. இப்போ பேகேஜ் கலெக்ட் பண்ண தான் போயிட்டுருக்கோம் கவுண்டருக்கு. பேகேஜ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு டேமேஜ் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு எதுவும் டேமேஜ் இல்லைனோடனே சரி கிளம்பலான்னு கிளம்பிட்டோங்க. இப்போ வந்து பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து கொரியாவில் வந்துட்டு கங்னங்குங்கிற ஏரியாவில் தான் இருக்கோம்.
இன்சான் ஏர்போர்ட்லேருந்து கங்னங் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்டர்ஸ் வரும். 250 கிலோமீட்டர்ஸுங்கிறனால பஸ்லேயும் போகலாம், ட்ரெயின்லேயும் போகலாம். எங்கள் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு தான். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கங்னங்கில் இறங்கிக்கலாம். அங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போய்க்க முடியும். பஸ் டிக்கெட் கவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்போர்ட்குள்ளே வந்து எப்பயுமே பிஸியாக தான் இருக்கும். செல்ஃப் கவுண்டர்ஸும் சரி, டேரெக்டாக கலெக்ட் பண்ணுற டிக்கெட் கவுண்டர்ஸும் சரி, ரெண்டுமே வந்து ரொம்ப பிஸியாகவே இருக்கும் ஏர்போர்ட்குள்ளே. பஸ் டிக்கெட் கவுண்டர்ஸ் வந்து வெளியில், ஏர்போர்ட்க்கு வெளியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செல்ஃப் கவுண்டர்ஸ் இருக்கும். அங்கே எப்பயுமே ஃப்ரீயாக தான் இருக்கும். அங்கே தான் போயிட்டு இப்போ டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டு லஞ்ச் சாப்பிட போயிட்டுருக்கோம். பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 1 hour டைம் இருக்குது நமக்கு. இந்த மீல் பார்த்தீங்கன்னா லஞ்சா இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸான்னு தெரில. பட் ஏதோ ஒன்று இப்போ மீல் வந்து சாப்பிட்டோம்னா தான் நம்ம 4 hours ட்ராவல் அப்போ வந்து பசிக்காது. ஏர்போர்ட்குள்ளே வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் எதுவும் கிடையாது கொரியன் ஏர்போர்ட்குள்ளே. ஸோ அதனால் வந்துட்டு பர்கர் தான் எப்பயுமே ப்ரிஃபரன்ஸு. பர்கர் வாங்கி சாப்பிட்டுட்டு கரெக்டாக வந்தோம். பஸ்ஸும் வந்துருச்சு. 4 hours ட்ராவல் பண்ணி கங்னங் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோங்க. ரீச் ஆனோனையுமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. அவங்க தான் வந்து எங்களை வீட்டில் கூப்பிட்டு போய் சேஃபாக விட்டுட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சந்திக்க சதோஷ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.